குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு என்ன எல்லாரும் தெரியும். பிறக்க போகும் இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள், நாளைய புத்தாண்டு வாழ்த்துக்களை இன்றே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் உண்டு, அதோட ஒரு தெளிவான விஷயம் ஒன்றை நான் மக்களுக்கு சொல்லணும். என்னென்றால், நேற்றைய தினம் ஒரு சமூக வலையொலி தளம் ஒன்றில் இருந்து எனக்கு ஒரு அண்ணாவரால் அறிமுகமாக இருந்தவர் முதலே லண்டன்ல இருந்து. அப்போ அவர் என்னோட முதலே கேட்டிருந்தவர், டாக்டர் நாங்கள் உங்களோட பேரில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு என்றால் உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் எங்களுடைய பாராளுமன்ற அமர்வுகளை பார்த்தா தெரியும். அன்றைக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய சந்திரசேகர் அவர்களோட ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் நீங்கள் தைப்பொங்கலுக்கு சைனா போகிறீர்கள் சொல்லி எங்களுடைய அன்றகுமார் சாநாயகவை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் தைப்பொங்கல் கொண்டாடுறது கஷ்டமா இருக்கணும்னு சொன்னது அந்த அந்த அண்டு நான் நிக்கையில பாராளுமன்றத்தில். பட் அந்த விஷயத்துல நான் மென்ஷன் பண்றேன் இதில் என்னென்றால், உண்மையாவே எங்களுடைய மக்கள் உண்மையாவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். இந்த நேரத்தில் எனக்கும் ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறது, தைப்பொங்கல் என்று செய்யவில்லை என்று அம்மா சொன்னது, விட்ட காசு இல்லை என்று சொன்னது எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. ஸோ அதிண்ட வழி எனக்கு தெரியும். அதால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் என்று சொன்னால், முக்கியமான விஷயம் உண்டு. இதே நாங்கள் லண்டன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் பாக்ஸ் என்று சொல்லி ஒரு யூடியூப் கொண்டவர்கள் செய்கிறார்கள். அந்த யூடியூப் செய்கிற அந்த அவர்களுடைய அந்த இதுல இருந்து யூடியூப் அல்ல, அவர்கள் ஒரு டிக்டாக் கொண்டு செய்கிறார்கள். அதுல என் சார்பாக தான் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுல செய்கிற யாரையுமே அறிமுகம் இல்லை. ஆனால் அதுல இருந்து ஒரு அண்ணா அவர்கள் காய்ச்சவர் பேர் தெரியாது. அவர் சொன்னார், தாங்கள் உங்களோட பேர்ல பானை ஒன்று அடிச்சு கொடுத்து, அந்த பானை 150 பானை அடிச்சு கொடுக்குறோம், அது பரவாயில்லையா டாக்டர்? அப்போ நான் அதை தெளிவாக சொன்னேன்னா, நம்ம பிரச்சனை இல்லை, நீங்கள் அடிச்சு கொடுங்க, பட் எந்த பேரை பாவிக்க வேண்டாம், என்னுடைய பேர் பாவித்து எங்கேயுமே காசு சேர்க்க வேண்டாம். நீங்கள் செய்கிறேன்டான்னா எங்களுக்கு டீம் இருக்குது, நீங்கள் அதை வவுனியால் இருந்த ஒரு ஜிஎஸ் ஒரு ஆள் அந்த பானையை அடித்து ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அது இந்திய தினம் என்னுடைய பஃப்ராவோட டீம் முக்கியமாக பிரகாஷ் அண்ணையும் மற்றது எல்லாருமா சேர்ந்து, எங்களுடைய நிர்மலதாஸ் அண்ணன் மற்ற எல்லாருமா சேர்ந்து இன்றைய தினம் அந்த பானையை வேண்டி அதை பொதுமக்களுக்கு கஷ்டப்பட்ட 75 பானை இங்க சாவச்சேரிக்கும் 75 பானை வடமராட்சிக்கும் அனுப்பியிருக்கிறோம். மற்றது ஒரு 30 பானை மன்னார் என்று கார்னர்ல கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அப்படி நான் அங்கே இல்லாதால அவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கணும். இதுல எந்த ஒளிவு மறைவோ இல்லாட பானை அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி காசு வேணதோ ஒன்றுமே இல்லை. அது ஒரு சின்ன டெமோ வீடியோ இதில் ஆட் பண்றேன். இதுல சார்பா யார்ட்டையாவது காசேதன் வேண்டியிருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. இதுல என்னுடைய பெயர் பாதிக்கப்பட்டிருக்கு. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய தைப்பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருக்கணும். அதை அந்த அண்ணா எனக்கு சொன்னவர், தாங்கள் யார்டையுமே காசு சேர்க்கல, தாங்கள் ஒரு கொஞ்சம் பேரை சேர்ந்து தான் செய்கிறோம்ண்டு. ஆறாவது அப்படி காசு சேர்க்கணும்னு தெரிஞ்சா சொல்லுங்க தமிழ் பாக்ஸில். ஆனால் எனக்கு தெரியும் அவர்கள் அப்படி நான் நேற்று மாறி ஒரு ஃபேஸ்புக் இது ஒன்று போட்டுட்டேன் அவசரப்பட்டு. அதுக்கப்புறம் நான் அவரை டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் வேற வேற தளங்கள் இயங்குது, வேற வேற குடியார தளங்கள் இயங்குது, இந்த வெண்ணிமை இந்த மாதிரி குடியார தளங்கள் இயங்குது. பட் எனக்கு தெரிய சுரேஷ் அண்ணாண்ட டிக்டாக் தளமும் மற்ற இந்த அண்ணாண்ட தமிழ் பாக்ஸ் தளமும் எந்த சார்பா அவர்கள் அதில் ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுக்கு கூட ஏதாவது ஒன்று வேணும் தானே, அப்படி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களே ஒழிய என்னுடைய நேரடிய கட்டுப்பாட்டுகளையோ இல்லாட்டி அங்கிருந்து என்னுடைய யாருக்காவது காசு அனுப்பியோ ஒன்றுமே இல்லை. யார்டையுமே காசு வேண்டியது, நான் யார்டையுமே காசு வேண்டாம் இல்லை. என்னுடைய பேரில் யாரும் காசு கொடுக்கவும் வேண்டாம். நான் யாருக்காவது காசு தேவை என்றால் வணக்கமா நான் சொல்லி நான் இப்படி என்னுடைய வழக்கு காசுக்கு அல்லது எலெக்ஷனுக்குன்னு சொல்லி நானே கவுண்ட் பண்ணி காசு வேண்டுவேன். யார்கிட்டையுமே நான் ஒரு இடத்தரகர் மூலமா எனக்கு அர்ச்சுனா தெரியும், உங்களுக்கு தெரியாம போட சொன்னவர், உங்களோட பேர் தெரியாம நான் அவருக்கு போட்டு விடுறேன்னு சொல்லி யார்டையுமே கொடுக்க வேண்டாம். ஆனால் அந்த உதவி செய்த 150 பானை கொடுத்த அந்த அண்ணாக்கும் அவருடைய டிக்டாக் தளத்துக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்கள் என்னுடைய பேர்ல செய்யறது மக்களுக்கு போய் சேரும்ன்றது என்னுடைய விருப்பம். அதை என்னுடைய டீம் வண்டி போட்டிருக்கு, சாவச்சேரிலையும் வடமராட்சியிலையும் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு செலவும் கொடுக்காம, ஒரு மோட்டார் பைக் செலவோ வாகன செலவோ பிரயாசனின் பெட்ரோல் செலவோ எதுவுமே கொடுக்காம அவராக வலிக்கிட்டு சாவச்சேரியில் மறைச்சு அந்த வெஹிக்கிளை மறைச்சு அதுல இருந்து அவ்வளவு பானைகளையும் தன்னுடைய கார்ல ஏற்றி அதை கொண்டு பயிரப்பட்டு கொண்டிருக்கு. இதை பெரிய உதவி. இதை நான் என்ன சொல்றேன், என்ன யாருன்னு தெரியாது, ராமநாதன் அர்ச்சுனான்ற ஒரு பேருக்காக அவர்கள் செய்கிற உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் அப்படி ஒரு அர்ப்பணிப்போட நிற்கிறார்கள் தான் விடுவேன். அதுக்குரிய டீமை நான் செலக்ட் பண்ணி கொண்டிருக்கேன். போன முறை ஒரு விஷயம், மாகாண சபையில கனவேர் நல்ல படிகள் ஜங்கான படிகள் நல்ல ஒர்க் பண்றாங்க. கனவேர் என்ன சொல்றேன், அடே மச்சான் அடே அண்ணா நீ என்ன சொல்லாம விட்டுட்டாய், சொல்லியிருந்தேன் நானும் வந்திருப்பேன் எலெக்ஷனுக்கு சொல்லி. கனவேர் எனக்கு ஏற்கனவே 200 பேர்ல சூஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன். பட் எடுக்க விட்டது மயூரனா, எடுத்தது பிழைச்சி போச்சு. இந்த முறை அந்த இல்லை, இந்த முறை எல்லாம் வடிகட்டி அஃபிடவிட் அல்லது சொல்றது
சத்திய கடதாசி முடிச்சு தான் இந்த முறை முழு பேரையும் எடுக்கிறோம். நான் கூட சத்திய கடதாசியில் சைன் பண்றேன். என்னுடைய கட்சிக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அல்லது ஊழல் சம்பந்தமா என்னோட முறைப்பாடு வந்தால் நான் இருக்கிற பதவியிலிருந்து பதவி விலக தயார். பதவி விலகாத பட்சத்துல என்னுடைய பதவியை அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு கட்சி தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. எனக்கு 10 மில்லியனோ 100 மில்லியன் வழக்கு கட்சியினுடைய பேரை கெடுத்ததுக்காக ஊழல் செய்து அல்லது ஏதாவது தவறு செய்து கட்சியினுடைய பேரை கெடுத்ததுக்காக 10 மில்லியன் நஷ்ட வீட்டை தருவதற்கு நான் தயார் என்று சொல்லித்தான் நான் எல்லாரையும் சைன் பண்றேன். நானும் சைன் பண்றேன், கௌசல்யாவும் சைன் பண்ணுது. ஃபாரின்ல எங்கட சார்பா இருக்கிற எல்லாருக்குமே அது அபிடவிட் சைன் பண்ணி நான் எடுப்பேன். அங்கே இருந்தோண்ட விட மாட்டேன் தானே, அதுக்கு ஒன்றும் செய்யலாது. பட் இங்கே இருக்கிற முழு பேரும் அபிடவிட் சைன் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் மட்டும் தான் கட்டி கொண்டிருக்கிறேன். இந்த மற்ற வீடுகள் சைக்கிள்கள் மாதிரி இந்த கலர்கள் யாரையுமே எடுக்கிறது தயாரா இல்லை. இந்த உதவி செய்த அந்த தமிழ் பாக்ஸ் நடத்தின அண்ணாண்ட பேர் தெரியாது, ஜெகன் நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த 150 பானைக்கு நான் 10 லட்சம் கொடுத்தேன் டாக்டர். பட் இதுல 150 பானை வந்திருக்கேன். யாராவது எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை. பட் அது அவர்கள் செய்யற உதவியை வாழ்க்கையில மறக்க கூடாது. என்னுடைய பேரில் யாரோ ஒரு பொதுமக்களுக்கு அவர்கள் பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரிய உதவியை செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய தேசத்திலிருந்து தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுக்கும் இனிய தமிழ் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் மாறி சொல்லிடுறேன். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். அதே நேரம் எங்களுக்கு வருஷம் பிறக்கிற மாதிரி தானே தமிழுக்கு வருஷம் அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். தைப்பொங்கல் அது ஓடிடுவாங்கள்ட்ட சித்திரேண்டு ஆண்டவா சூரியனை முழுமுதல் கடவுளா ஏற்றுக்கொள்றார்கள் அதை தங்களுடைய முதல் நாளாக ஆரம்பிக்கிறதா நான் படிச்சிருக்கிறேன். இது அல்ல இனி இதுல இருந்து இந்த கம்ப வாரதி கம்பி இல்லாத வாரதி எல்லா வாரதியும் ஓடிடும். ஆண்டவா ஆள விடுங்கோ. நீங்க உங்களோட போலி வேஷங்களை போட்டுக்கொண்டு உங்களோட போலி சாமியார் வேஷங்களை செய்யுங்க. நான் வரையில நான் செய்யறது மக்களுக்கான அரசியல். ப்ளீஸ் என்ன ஒரு இழுக்க வேண்டாம். இழுத்தீங்கன்னா திரும்பி மொக்குதனமா அடிப்பேன். ஒருத்தனை போய் மூக்குல நொட்டி போட்டு அவன் மொக்குதனமா அடிக்கிறான்காண்டி நொட்டி தம்பி நீ எந்த மூக்கிட்ட பரியஸுக்கு இந்தியால வந்தா அது உண்ட பிள்ளை என்னோட நிக்கிற ஒரு ஆள் ஒரு பெண்மையான இழிவா கிழிப்பேன்டா. ஆண்டவா கடவுளுக்கு தான் அது நான் பாரம் போடணும். நன்றி. அனைவர் உதவி செய்த அனைவருக்கு நன்றி. அதோடைய டெமோ வீடியோ போறேன். அவர்கள் வீடியோ எடுத்து அனுப்புவார்கள். அதை நான் என்னுடைய யூடியூப்பில் போடுவேன். நன்றி, வணக்கம். நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் லட்சுமணன் அவர்கள் இந்த இதால் வந்திருக்கிறோம். இப்போ எல்லாரும் அனைவரும் பொங்கோணம் என்ற ஒரு துணிப்பொருளில் நாங்கள் இந்த பொங்கல் பானை இதுவெல்லாம் இப்போ கொடுத்து கொண்டு அந்த வெள்ளாடாகவும் கொடுத்து கொண்டு வரோம். அதில் சில இடங்களில் இனியில் இந்த வறுமை கோடுகளில் இருக்கிறாங்க. பொங்கல் பானைகள் என்ற இந்த பொருளாதார நிலையில் கஷ்டம். அதால் நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம். அந்த நிலையில் இப்போ இதில் ஒரு 5 பேரை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த 5 பேருக்கு இப்போ தற்போது இந்த பொங்கல் பானை பொருட்கள் வழங்கி வைக்கப்படும். சத்யா அனுசாவா நீங்கள் கொடுங்க, நிறைய கொடுத்தேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த இதால் வந்திருக்கிறோம். இந்த பொங்கல் நிகழ்வானது எல்லாரும் பொங்கல் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களால் பொங்கல் நிகழ்வு செய்யலாமல் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாரும் பொங்கல் என்ற சொல்லிப்பொருளோட இந்த பொங்கல் பொருட்களை டாக்டர் அவர்கள் வழங்க சொல்லியிருக்கிறார். அதன் பொருட்டு இந்த பொருட்களை வந்திருக்கின்றோம். இனிமேல் இந்த பொருட்களை இந்த கிராமத்தில் கஷ்டப்பட்ட மக்களை இவரூடாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். அப்போ அதன் பொருட்டு இப்போ இந்த இதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட மக்களுக்கு தற்போது பொங்கல் பொருட்கள் வைக்கப்படும். வாங்க வாங்க அங்கே இவர்கிட்டே பண்ணுங்க.
இது சாவச்சேரியில் இருக்கிற சின்ன ஒரு குளம், சின்ன ஒரு குளம். இது அந்த ரோட்டு, சாவச்சேரி ரோட்டு. இதுதான் அந்த டாக்டர் தண்ணி வாங்கி இந்த இடம். சின்ன ஒரு குளம். காலத்துல வலிக்காதான் அவரால் என்னோட அவசரமான இது எங்களுக்கு அறிவிச்ச பிரகாரம் இன்னைக்கு குறிப்பிட்ட கொண்டு நாங்கள் இப்போ எல்லா இடம் கொடுக்குற வழியாக செலக்ட் பண்ணியிருந்தோம் 10 பேருக்கு எங்கள் புதிய நலவு பண்ணினாங்க. அதன் பொறுத்து இந்த பொங்கல் பானை கொடுக்குறோம். நீங்க வந்து ராமநாதன் வந்திருக்கிறோம். இந்த பொங்கல் சாமான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேரும் பொங்கோணுமன்ற ஒரு துணி பொருளோட இங்கே நிறைய இப்போ அந்த பொருட்கள் எல்லாம் அந்த வெளியேறி கொண்டு போகுது. சாதாரண ஒரு தேங்காய் கூட 200 கூட வருது. அந்த எல்லாரும் பொங்கோணுமன்ற ஒரு துணி பொருளோட இந்த பொங்கல் பொருட்கள் வந்து இந்த இதில் நாங்கள் எல்லா இடமா வழங்கி கொண்டு வரோம். அந்த வரையில் இதில் இந்த மந்தியில் பகுதியில் இப்போ வந்து நிற்கிறோம். இல்லை பத்மாக்கா இந்த 8 பேரை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த இடத்துல இப்போ இந்த பொருட்கள் வழங்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டம் இப்போ அங்கே மட்டி போகணும். என்ன பொருட்களை இப்போ வாங்க தீவிர ரசிகன் நச்சினா டாக்டர் சந்திக்க வைங்க நச்சினா டாக்டரை. வாங்க வாங்க அம்மா வாங்க. அந்த மீனுக்குட்டி வாங்க. தாய் வேலைக்கு போட்டு அந்த புள்ளியெல்லாம் அம்மா வேலைக்கு போட்டு என்னன்னு சொன்னா உண்மையிலேயே இப்போது காலத்துல இந்த பொருட்களின் விலைவாசி அதிகரித்து கொண்டிருக்கிறபடியா உண்மையாவே ஒவ்வொரு மக்களும் தங்களோட தேவைக்கு ஏற்ற வகையில வேண்டக்கூடிய மாதிரிக்கு இன்றைய பொருளாதாரம் இல்ல. இருந்த போதிலும் இவ்வாறான சிறு உதவி இயக்கத்திலும் இந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் நச்சினா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளை கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் சார்பாகவும் எங்கள் எல்லோர் சார்பாகவும் அவருக்கு நன்றிகள். அவர் இப்ப நல்லதான் செய்கிறார். இப்ப மக்களுக்காண்டி எவ்வளவு செய்கிறார். இப்ப என்னென்றால் அவர்
ஹாஸ்பிட்டலில் இருந்ததுலேருந்து ஊழல் ஒழிப்புகளை கண்டுபிடிச்சதை இப்போ நல்லதான் மக்களை செய்து கொண்டு வரோம். எல்லாரும் மாதிரி அவர் இல்லை, அவர் இன்னத்தை கொடுத்தாலும் அவர் கனவை காட்டிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் லைவில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவருக்காண்டி. ஆனால் இவர் இன்னும் இந்த மாணவ தேர்தல் என்னென்னா நாங்கள் அவருக்கு சார்பாக மக்களை உண்டை சேர்த்து அவருக்கான பக்கபலமாக இருப்போம் உறுதி கொள்ளும்.